ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம வந்து துபாயில் சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே. பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட் டே வந்து எங்கேயுமே போக மாட்டோம். ஜஸ்ட் வந்து கிளம்பிட்டு ஃப்ளைட்டுக்கு ரெடியாகி அப்படியே வந்துடுவோம். ஈவினிங் தான் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பாப்பா என்ன சொன்னா அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், புர்ஜ் கலீஃபா மேலேயும் போகலை அண்ட் ஃப்யூச்சர் மியூசியமும் போகலை, அதனால அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி இப்போ ஃபஸ்ட்டு வந்து புர்ஜ் கலீஃபா மேலே போக போகிறோம். நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர வழியெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கைஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் டூர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து டூரிசம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலையோ என்னமோ அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ புர்ஜ் கலீஃபா பில்டிங் தான் நம்ம இப்போ பார்க்குறது. வந்தாச்சு, நீ உள்ளே போயிட்டு மேலே தான் போகணும். ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த வெயிலில் அவ்வளோ வெயில், நமக்கெல்லாம் வெளியில் நிற்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த வெயிலில் வந்துட்டு ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. புர்ஜ் கலீஃபா தான் வேர்ல்டில் இருக்கிற டாலஸ்ட் பில்டிங். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2004 ஆரம்பித்து 2010 முடித்தாங்க. ஸோ ரொம்ப பழைய பில்டிங்லாம் கிடையாது, நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் பார்த்தோன்னா லக்ஸரி ரெசிடென்ஸ் அண்ட் ஆஃபீஸ், அது போக ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து மாலும் இருக்குது. அப்சர்வேஷன் டெக் வந்து 148வது ஃப்ளோரில் இருக்குது. நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போயிடலாம். நம்ம உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தோன்னா எல்லாரும் மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, எல்லாரும் மேலே பார்த்துட்ருக்காங்க, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போய் பார்த்தோன்னா அந்த புர்ஜ் கலீஃபா பில்டிங்கோட அந்த டாப் மட்டும் தெரிஞ்சுது. அழகாக இருந்தது அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோ, அந்த நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம், கரெக்டாக இந்த வியூ மட்டும் தெரியும். ஸோ நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. இந்த பாத்வேலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்துட்டு எந்தெந்த அளவு பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து இந்த எலிவேட்டர் ரைடே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தோன்னா எல்இடி டிஸ்பிளே. ஸோ வந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் அந்த அதில் டிஸ்பிளே பண்ணுற பிக்சர்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் என்ன ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஜேர்னி எலிவேட்டர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவே சொல்கிறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணோம், இங்கே வரல அப்படின்னா வந்து நம்ம இதை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த வியூ வந்து ஹோல் துபாயோட வியூ வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நைட்டு வந்து வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ நடக்கும், அந்த பூல் தான் இது. அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த ஃபவுண்டைன் ஷோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நடக்கிற ஃபவுண்டைன் ஷோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், மியூசிக் வித் டான்ஸோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டாப்பஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன அப்படின்னா வந்து இது அவுட்டோர் தான். மேலேருந்து ஃபுல்லாக வந்து வெக்க காற்று பயங்கரமாக இருந்தது. பட் மற்ற டேஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஏதோ பரவாயில்லாத மாதிரி இருந்தது. இல்லை என்னோடய பாடி வந்து இந்த ஹீட்டுக்கு அடாப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஆனாலுமே வந்து அந்த டயர்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆகிடுறோம். உள்ளேயே வந்துட்டு ஒரு ஷாப் இருந்தது, அங்கே போயிட்டு ஒரு தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டதுனால வந்து நம்ம அந்த ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து துபாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி வின்டர் மந்தில் வந்து பிளான் பண்ணால் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். சம்மரில் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு சில டெசர்ட் சஃபாரி அந்த மாதிரியான அவுட்டோர்லாம் வந்துட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். நம்மளோட ஊரில் இருக்கிற கிளைமேட் வேறு அண்ட் இங்கே இருக்கிற கிளைமேட் வேறு. ஸோ நமக்கு வந்து டக்குன்னு வந்து அதோட பொருந்தி போக முடியாது. அதனால நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து நம்ம சிக்காயிருவோம். அதனால வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். லிக்விட் வந்து நிறைய எடுத்துக்கோங்க துபாய் ட்ரிப்பில். தண்ணியோ இளநியோ ஜூஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. சாவனியர் மிஷின் தான் இது. இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அழகாக மெட்டலில் வந்து புர்ஜ் கலீஃபாவோட டவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் வந்து சூப்பராக வரும். அண்ட் அது வந்து அழகாக கோல்டு கலரில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த மிஷினை பார்த்தா வந்து ஒரு காயின் வந்து நம்ம எடுத்து ஞாபகத்துக்கு வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் ஷாப் வந்தாச்சு. அண்ட் கிஃப்ட் ஷாப்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. பொதுவாக கிஃப்ட் ஷாப்பில் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இது வந்து அல்ட்ரா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விங்ஸ் கிட்ட நின்று நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோ வந்து கீழே போய் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பட் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது ஃபிக்ஸ்டு ரேட்டாக சொல்லாமல் ஆளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறமா வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம். மறுபடியும் நான் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி இந்த ஃபோட்டோ இந்த டேட்டில் எடுத்தோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து யூஎஸ் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் வந்து நடந்து வருது. அது வந்து எல்இடி ஸ்க்ரீன் இருந்தது. அண்ட் வந்து இது நடந்து வர்றது சாதாரண விஷயந்தான். பட் சிலர் நடந்து வரும்போது பார்த்தா கிராக் ஆகிற சவுண்டு வந்தது. அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க. நல்ல வேளை நான் வரும்போது அந்த மாதிரி சவுண்டு வரல. புர்ஜ் கலீஃபா செக்லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கண்டிப்பாக வராமல் இருந்திருந்தோம்னா மிஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் வெளியில் வந்து பார்த்தோன்னா மாலில் வந்து ஒரு பெரிய ஸ்வீட் கடை இருந்துச்சு. துபாயில் வந்து சாக்லேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்து இங்கே இந்த பக்லாவா தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த கடை வித்தியாசமாக இருக்கே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் வந்து இந்த ஊரில் டேட்ஸ் நிறைய கிடைக்கிறதுனால ஸ்டஃபிங்லாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்டஃபிங் வந்து டேட்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பக்லாவா வந்து நான் இவ்வளோ வெரைட்டி இந்த கடையில் தான் முத பார்க்குறேன். அவ்வளோ இருந்துச்சு. அண்ட் வந்து டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் மியூசியம் போகிறோம். இதுவுமே வந்து துபாயில் ஒரு மெயின் அட்ராக்ஷன் தான். சரி ஓகே, அதை மட்டும் எதுக்கு விட்டு வைப்பானே, அதையும் பார்த்துருவோம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பாக ஓவல் ஷேப்பில் தெரியுது இல்லையா, இந்த பில்டிங்க்கு உள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம். இந்த பில்டிங்கில் என்ன கோடு பயங்கர வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசித்தேன். எனக்கு பிடிப்படலை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது வந்து அரப் லெட்டர்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கே, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே யோசிச்சிருந்தோம். டைம் வந்து கொஞ்சம் இதானதுனால போமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் தெரிகிற இந்த கேலிகிராஃபி டிசைன் வந்து பார்த்தோன்னா அரப் கோட்ஸ் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் லைட்டு வந்து உள்ளே வர மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் தான் இது. பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோசித்ததை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து 3 கோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து 100 வருஷம் வாழ முடியாது, ஆனால் 100 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஒன்றை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே வந்தாச்சு. நம்ம இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்துட்டோம். பார்த்தா டிக்கெட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டோம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது மற்ற டிக்கெட்ஸை விட. அண்ட் அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஆக்சஸ் இருந்தது. ஸோ அந்த லைனில் வந்து நம்ம வெயிட் பண்ணாமல்
ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி இருந்தது. நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து சூப்பராக வந்து ஃபுல்லாக என்ன சொல்லணும்னா பயங்கரமான டெக்னாலஜி தான் இது உள்ளே வந்துட்டு. நாம் இப்போ வந்து ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒரு இடத்துலையுமே நமக்கு இங்கே கிடைக்கும். இது வந்து சொல்லணும்னா ஒரு இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இந்த மியூசியமில் நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி தான். இந்த மியூசியம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் அவ்வளோ சூப்பராக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி எங்களோட டாபிக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மியூசியமில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் சிட்டிஸ் எப்படி இருக்கும், ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், அண்ட் ஹெல்த்தில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த மியூசியம் வந்து ஆக்சுவலாக 2022 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால வந்து அவங்க வந்து எல்லா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்தது. எப்படி வந்துட்டு சேட்டிலைட்ஸ்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு. அண்ட் விசிட்டர்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ நம்மளே வந்துட்டு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்தது. ஸோ வந்து லைவாகவே அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்க முடிஞ்சுது. This over here is our drone charging station. This is where all the drones fly in and latch on to recharge their batteries before they're flown out again to their usual duties. The last building here on the left is an example of vertical gardening. So instead of taking up valuable land space, we can actually grow vegetation vertically on these buildings. அண்ட் விசிட்டர்ஸ்க்கு வந்து நிறைய எஜுகேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் வந்து நம்ம அதை எப்படி நமக்கு மெடிசன், ஃபுட் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறதாகட்டும். அண்ட் வந்து டெக்னாலஜி வந்து எப்படி வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக நிறைய நாலேஜ் கன்சியூம் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக தான் இருந்தது. இந்த மியூசியமில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் எனக்கு அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் பிளான்ட்டு தான் சொல்லணும். இது வந்து இங்கே என்ன வந்து நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது, ஸ்டெம் செல்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அட்வான்ஸ் திங்ஸ்லாம் நமக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பயோடெக்னாலஜி தான் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லேப்குள்ளே என்ட்ரானோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக வித்தியாசம் படபடப்பாக இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு மூவியில் இந்த மாதிரி பார்த்த ஞாபகம் இருக்குது. அது எனக்கு என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது அழகாக கலர் சேஞ்ச் ஆகிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடாக தான் இருந்தது. செல் தெரப்பி, பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ், க்ளானிங், அதுக்கப்புறம் செல் தெரப்பி, இந்த மாதிரி ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நிறைய சொன்னாங்க. ஃப்யூச்சரில் வந்து எப்படி அட்வான்ஸ்டாக வந்து மெடிக்கல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும் நிறையா இங்கே இருந்தது.
மொத்தம் வந்துட்டு 7 ஃப்ளோர் இருந்தது. நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக வந்துட்டு பொறுமையாக போய் பார்த்துட்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அண்ட் வந்து இதில் வந்து நாளைக்கான உலகம் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் வந்து இதோட மெயின் கான்செப்ட். அண்ட் நிறைய வந்து அவங்களோட இமேஜினேஷனும் வந்துட்டு சேர்ந்து ரொம்ப நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆண்டி கையை லிஃப்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மேலே அப்படி தூக்கிட்டே வாங்க, லைட்டாக மேலே மேலே தூக்குங்க. சரிதா இப்போ? லைட்டாக மேலே தூக்கிட்டே வாங்க. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி தான் இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஹைலைட்டாக வந்துட்டு ஒரு ரோபோ இருந்தது. அந்த ரோபோ வந்து நம்ம கேட்குற கொஸ்டின்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணும். நிறைய கூட்டம் வந்து அந்த ரோபோவில் தான் போய் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. Hello human. Salam alaikum. Welcome to the museum. Do you have any question for me? At the moment, I'm only programmed to speak English, but I know a few words in Arabic. مرحبا. أنا اسمي أميكا. மியூசியம்லேயே வந்து ஒரு அவுட்டோர் யூனிட் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்தோம். இங்கே செம வெயிலாக இருந்தது, பட் அங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் இருந்தது. அங்கேயும் போய் பார்த்துட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ அதை பார்க்குறதுல வந்து ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். ஸோ அங்கேயும் போய் பார்த்தாச்சு. துபாய் ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. நம்ம போனோடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் வேலை. நம்ம எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இங்கேருந்து போகும்போது மறுபடியும் ரூமில் போயிட்டு டைம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். போனோடனே பொட்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் பாக்கி. நம்ம ஊரில் டீ கடை இருக்கிற மாதிரி இங்கே ரோபோ டீ கடை இருந்தது. இந்த ரோபோ வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. அண்ட் இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுவே சூப்பராக டீ போட்டு கொடுக்கும். அந்த மாதிரியான சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம கோசிஸ்டர் ஃபேமிலி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பாவம் 2 கிட்ஸை வச்சுட்டு ஃபுல்லாக எங்களோட நைட்டு 2 மணி வரை சுற்றிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் டேரெக்டாக ஏர்போர்ட் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோம். நம்மளோட துபாய் ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து துபாயிலேருந்து சென்னை போக போகிறோம். அண்ட் வந்து சென்னை போயிட்டோம்னா நம்மளோட டோட்டல் இந்தியா ட்ரிப்பே முடிஞ்சுது. இனி வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறமோ அதுக்கப்புறமா தான் நம்ம இந்தியாவே வருவோம். ஸோ இப்போ யூஎஸ் நம்ம கிளம்பியாச்சு. நம்மளோட லான்ச்சில் வந்து நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்கு வந்து நம்ம ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப மெமரபிளான ட்ரிப்பாக இருந்தது. நிறைய ரிலேட்டிவ்ஸை நம்ம மீட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ் இருந்தது. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.